சுய விருப்பத்தின் பேரில் வயது வந்தவர்கள் பாலியல் தொழிலில் ஈடுபடுவது சட்டவிரோதமானது அல்ல என்றும் அதில் ஈடுபடும் நபர்களை காவல்துறையினர் துன்புறுத்தவோ அல்லது கட்டாய மறுவாழ்வுக்கு உட்படுத்துவதோ கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது கவனம் பெற்றுள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் கலாச்சாரம் மற்றும் ஒழுக்க நெறிமுறைகள் பொறுத்து பாலியல் தொழிலுக்கான சட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் பாலியல் தொழில் தொடர்பான சட்டங்களில் நீண்ட காலமாக குழப்பங்கள் இருந்து வந்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு விளக்கத்தை அளித்துள்ளது. 70 ஆண்டுகள் பழமையான பாலியல் தொழில் தடுப்பு சட்டத்தை ITPA ஆய்வு செய்த உச்சநீதிமன்றம் தங்களின் சுய விருப்பத்தின் பேரில் பாலியல் தொழிலில் ஈடுபடும் வயது வந்தோர் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு அதிகாரம் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளது. ஏனெனில் பாலியல் தொழில் புரிவது என்பது சட்டவிரோதமான செயல் அல்ல. விபச்சார விடுதியை நடத்துவது சட்டவிரோதம் என்றாலும் திடீர் சோதனைகளின் போது அங்கு கண்டறியப்படும் விருப்பப்பட்டு தங்கியிருக்கும் பெண்களை பாதிக்கப்பட்டவர்களாக கருதி அவர்களை துன்புறுத்தவோ அல்லது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவோ அல்லது அவர்களை கட்டாயப்படுத்தி காவலில் வைக்கவோ சட்டத்தில் இடமில்லை என்றும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. மேலும் இது குறித்து பேசிய நீதிபதிகள் சுய விருப்பத்தின் பேரில் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக இந்த தொழிலை அப்பெண்கள் தேர்ந்தெடுத்திருக்கும் பட்சத்தில் அவர்களை குற்றவாளிகளாக பார்க்கக்கூடாது என்றும் சோதனையின் போது அந்த பெண்களை மீட்பு என்ற பெயரில் வலுக்கட்டாயமாக அழைத்து செல்லக்கூடாது என்றும் கூறியுள்ளது. மேலும் போலீசார் இத்தகைய சூழல்களில் மிகவும் கண்ணியத்துடனும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டும் நடக்க வேண்டும் என்றனர். பாலியல் தொழிலாளர்களின் மறுவாழ்வு குறித்து அதிகாரிகளுக்கு வழிகாட்டுதல்களை வழங்கிய நீதிபதிகள் JB பர்திவாலா மற்றும் R மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தங்கள் சொந்த விருப்பத்தின் பேரில் ஈடுபடும் எந்த ஒரு பாலியல் தொழிலாளியையும் அவர்களது விருப்பத்திற்கு மாறாக மறுவாழ்வு மையங்களில் சேர்க்கப்படக்கூடாது என்றும் எந்த ஒரு மறுவாழ்வு செயல்முறையும் கட்டாயப்படுத்தும் தன்மையை கொண்டிருக்காமல் பாலியல் தொழிலாளர்களின் சுய விருப்பத்தின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் வலியுறுத்தியது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு மனித கடத்தலால் பாதிக்கப்பட்டவர்களையும் சுய விருப்பத்துடன் இத்தொழிலில் ஈடுபடுபவர்களையும் தனித்தனியாக பிரித்து பார்க்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துவதாக கூறுகின்றனர்.